ஒரு இமேஜை பிடிஎஃபாக ஈஸியாக 10 செகண்டில் கன்வெர்ட் பண்ண முடியும் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ளே போயிடுங்க. ஸோ அது நம்ம ஈஸியாகவே இருக்கும், ஃப்ரீ வெப்சைட் தான், இந்த பர்ச்சேஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ லவ் பிடிஎஃப்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். வெப்சைட் ஓப்பன் ஆனோன்னா மேலேயே வருது இல்லையா, ஐ லவ் பிடிஎஃப் ஆன்லைன் பிடிஎஃப் டூல்ஸ்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நிறையா உங்களுக்கு காட்டும், மர்ஜ் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது, கம்ப்ரெஸ் பண்ணுறது, எல்லா விதமான டூல்ஸுமே இருக்கும். ஸோ செகண்ட் ரோவில் ஜேபிஜி டு பிடிஎஃப்னு இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் செலக்ட் ஜேபிஜி இமேஜஸ்னு கேட்கும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்மளோட இப்போ நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன், எனக்கு தேவையானது நம்ம எதை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இமேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எதை மாற்றணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன்னு ஒரு சிம்பிள் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நமக்கு அந்த கன்வெர்ட் பண்ண போகிற அந்த இமேஜ் போர்ட்ரேட்டாக வேணுமா, லேண்ட்ஸ்கேப்பாக வேணுமா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே மார்ஜின் வேணுமா, இல்லை நமக்கு ஸ்மாலாக வேணுமா, இல்லை நமக்கு அந்த இது பெருசாக வேணுமா பிடிஎஃப் அப்படின்னு ஜூம் பண்ணி அந்த மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம அதை சூஸ் பண்ணிவிட்டு, இப்போது இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணதுனால அது மறைஞ்சிருக்கு, கன்வெர்ட் பிடிஎஃப்னு அந்த சிம்பிள் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட்டிங் இமேஜஸ் டு பிடிஎஃப் அப்படின்னு உங்களுக்கு வரும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறமா டவுன்லோட் பிடிஎஃப் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான, அதாவது நம்ம இமேஜ்லேருந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண அந்த பிடிஎஃப் டவுன்லோட்ஸில் போயிருக்கும். அதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் கன்வெர்ட் பண்ணது பிடிஎஃபாக மாறிடுச்சு. டவுன்லோட்ஸில் நான் போய்ட்டு பார்க்குறேன். அந்த இமேஜ் பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஈஸி, 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். தேங்க்யூ.